உமது பிள்ளை அவமானம் அடைவதில்லை, அவமானம் அடைவதில்லை. அப்பா நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் அப்பா நான் உமது பிள்ளை, உமது பிள்ளை அவமானம் அடைவதில்லை, அவமானம் அடைவதில்லை. அப்பா நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் அப்பா நான் உமது பிள்ளை, உமது பிள்ளை அவமானம் அடைவதில்லை, அவமானம் அடைவதில்லை. அப்பா நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான். செயல்கள் விளங்கும், அங்கே அவருடைய மகத்துவங்கள் வெளிப்படும். நாங்கள் உம்மை ஸ்தோத்தரித்து உம்மை நாங்கள் ஆராதித்து இந்த ஆராதனையை நாங்கள் பங்கு கொள்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு நீர் பேச வேண்டும், எங்கள் உள்ளத்திலே கிரியை செய்ய வேண்டும், எங்கள் ஆத்துமாவை பலப்படுத்த வேண்டும், உம் சமூகத்தில் இருக்கிற இன்பத்தை நாங்கள் அனுபவிக்க வேண்டும். அதற்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லுகிற தேவ பிள்ளைகள் 2 கரத்தை உயர்த்தி கர்த்தரை நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நல்லவரே உமக்கு நன்றி, கிருபை உள்ளவரே உமக்கு நன்றி, இரக்கம் உள்ளவரே உமக்கு நன்றி, அன்பு நிறைந்தவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. என் உள்ளமும் என் உடலும் உமக்காகத்தான் ஏங்குதையா, என் உள்ளமும் என் உடலும் உமக்காகத்தான் ஏங்குதையா, ஏங்குதையா. என் தெய்வமே, என் இயேசுவே, உம்மையே சேர்ந்து சொல்லுவோம். எங்கள் தேவனே, எங்கள் இயேசுவே, உம்மையே துணையாளரே, உம் சிறகின் நிழலில் தானே களி கூறுவே. துணையாளரே, உம் சிறகின் நிழலில் தானே களி கூறுவே, களி கூறுவே. என் தெய்வமே, உம்மையே நேசிக்கிறேன். என் தெய்வமே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். 2 கரத்தை உயர்த்தி அப்பாவை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவரே, எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்கள் துணையாளராய் இருக்கிறவரே, எங்களை பலப்படுத்துகிறவரே, எங்கள் உள்ளமும் உடலும் உமக்கு சொந்தம்.
எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை நாங்கள் ஜீவபலியாய் ஒப்பு கொடுக்கிறோம். இதுவே நாங்கள் செய்யத்தக்க ஒரு புத்தி உள்ள ஆராதனை என்பதை உணர்ந்தவர்களாக நாங்கள் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறோம் என்று சொல்லுகிற அத்தனை பேரும் நல்ல கரங்களை தட்டி தேவாதி தேவனை, பரிசுத்தம் உள்ளவரை, சர்வ வல்லமை உள்ளவரை நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். பரிசுத்தம் உள்ளவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். வல்லமை உடையவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அற்புதம் செய்கிறவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எல்லா நாமத்திலும் மேலான நாமத்தை உடைய எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமம் இதன் மூலமாய் உயர்த்தப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. கரம் உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. சந்தோஷமாய் நாம் சேர்ந்து ஒரு பாடலை பாடப் போகிறோம். கர்த்தருக்கு நாம் மகிமை செலுத்த போகிறோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். இந்த பாடலை நாம் உற்சாகத்தோடு நாம் பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஜெயம் கொடுக்கும் தேவ, தெரிந்த பழைய பாடல். உற்சாகமாய் நாம் ஆண்டவருடைய நாமத்தை ஒன்று சேர்ந்து உயர்த்தலாம். எல்லாரும் நல்ல கைதட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை நீதியின் கரத்தினால் நீர் தாங்குகிறீர். எங்களுக்கு பலன் தருகிறீர். எங்களை வழி நடத்துகிறீர். சின்ன பிள்ளைகளை நல்ல கைத்தட்டி சேர்ந்து பாட போகிறோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும், ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. உயர்த்துவேன், அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுவேன் ஆனந்த தொனியால், உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு வாழ்வு தருகிற தெய்வம். கரத்தினால் தாங்கியே நடத்துவார். நீதி கரத்தினால் தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிரே. கர்த்தரே என் பலன், எதற்குமே. ரெண்டு கரத்தை உயர்த்தி ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்கள். கரங்களை உயர்த்தி சந்தோஷமாய் தட்டி பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். வாழ்நாளெல்லாம் இன்னும் சந்தோஷமாய் ஜெயம் கொடுக்கும். இன்னும் நிறைய பேருடைய கரங்கள் உயர்த்தப்படல. கர்த்தர் என்னுடைய கரத்தை எனக்கு சுகமாய் தந்திருக்கிறார், எனக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்றவங்க ரெண்டு கரத்தை உயர்த்தி தட்டி அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். அவரே நமக்கு ஜெயம் தருவார். அவரே நமக்கு வெற்றியை கட்டளையிடுவார். தேவனுக்கு நம்ம எல்லாரும் எழுப்பி நின்று, எல்லாரும் எழுந்து நின்று சந்தோஷமாய் இந்த வார்த்தைகளை நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். இன்னும் சத்தமா ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம். அவர் நம்பிக்கை
நம்பிக்கைக்குரியவர் அல்லவா? நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் வார்த்தை அனுப்பியே மகிமை படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? கர்த்தர் எனக்கு எல்லாவற்றிலும் ஜெயம் தருவார். அவர் எல்லாவற்றிலும் எனக்கு அற்புதம் செய்வார். உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர். உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர். என்னை காப்பவர் உறங்குவதில்லையே. என்னை காப்பவர் உறங்குவதில்லையே. ஜெயம் கொடுக்கும் தேவன். ரெண்டு கரத்தை உயர்த்தி தட்டி வருகிறவர்கள் நீங்க முன்பக்கமா வரலாம். கொஞ்சம் இடம் இன்னும் முன்பக்கமா இருக்கிறது. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்மை முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவராய் மாற்றுகிற நல்ல தகப்பனுக்கு ரெண்டு கரத்தை உயர்த்தி தட்டி ஆண்டவரே நன்றி என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாறுகிறோம். அந்த தேவன் நமக்கு முற்றிலுமான ஜெயத்தை தருகிறார். அந்த தேவன் நமக்கு அற்புதம் செய்கிறார். அவர் வார்த்தையை அனுப்பி நம்மை குணப்படுத்துகிறார். வசனத்தை அனுப்பி நம்மை தேற்றுகிறார். நம்மை அவர் வாழ வைக்கிறார். உண்மை தெய்வம் உருக்கமானவராய் இருந்து இரவு பகலும் இஸ்ரவேலை காக்கிறவர். அவர் நம்மையும் காக்கிறார். அவர் உறங்கவில்லை, அவர் தூங்குவதில்லை. எந்நேரம் அவர் நம்மை பாதுகாக்கிறபடியினார், எந்நேரம் அவர் நமக்கு துணையாய் இருக்கிறபடியினார் எல்லா தெய்வ பிள்ளைகளும் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாயிலை திறந்து எங்கள் தெய்வமே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு செய்த சகல உபகாரங்களுக்காக, கர்த்தர் எங்கள் வாழ்வில் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக, கர்த்தர் எங்களுக்கு செய்த அற்புதங்களுக்காக, எங்களை வழிநடத்தி வந்த விதங்களுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்க தான் எங்களுடைய பலன், நீங்க தான் எங்களுடைய அடைக்கலம், நீங்க தான் எங்களுடைய நம்பிக்கை. எங்களுக்கு சகாயம் தருகிறவன் நீரே. நாங்கள் தேவனிடத்திலிருந்து சகாயம் பெற்றோம், நாங்கள் ஜெயம் பெற்றோம் என்று சொல்லுகிறவர்கள் இன்னும் நல்ல உரத்த சத்தத்தோட எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஜீசஸ் சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். எத்தனை பேர் சொல்றீங்க? ரெண்டு கரத்தை உயர்த்தி சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி. அந்த தெய்வம் மட்டும்தான் எனக்கு சகாயம் தர முடியும் என்று சொல்லுகிற ரெண்டு கரத்தை உயர்த்தி கர்த்தரை நம்ம எல்லாரும் ஸ்தோத்திர பலிகளோடு நன்றி சொல்லுவோமா? ஆண்டவரே நாங்கள் உம்முடைய சமூகத்தில் இருந்து சகாயம் பெற்றோம், நாங்கள் உதவி பெற்றோம். நல்ல கைத்தட்டி இந்த வார்த்தைகளை நாம் சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். நீரின் பலனும் என்னுடைய கேடகமும், நான் நம்புகிற துருகமும், அடைக்கலப்பட்டனமும், எங்கள் வாழ்க்கைக்குரியவரும் எங்களை ஆதரிக்கிறவருமாக இருக்கிறேன். நீரன் பலனும் என் கேடகமா, உம்மை தான் நம்பி இருப்பேன். நீரன் பலனும் என் கேடகமா, உம்மை தான் நம்பி இருப்பேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதி
கேட்டவரே நன்றி நன்றி ஐயா. என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே எங்களை விடுவித்து மீட்டவரே, விடுவித்து என்னை மீட்டவரே நன்றி நன்றி ஐயா. விடுவித்து என்னை உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன். ரெண்டு கரத்தை உயர்த்தி தட்டி உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன். எல்லாம் உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். எல்லா துதிகன மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே. எல்லா துதிகன இயேசு ராஜா நீரே. சொல்லுங்க, எல்லா துதிகன மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறவரே இயேசு ராஜாவே. எல்லா துதிகன என்னை ரட்சித்து ஆசீர்வதிப்பவரே உமக்கு நன்றி. என்னை ரட்சித்து ஆசீர்வதித்தவரே நன்றி நன்றி ஐயா. ரட்சித்து ஆசீர்வதித்தவரே நன்றி நன்றி ஐயா. என்னை போஷிப்பவரே, போஷித்து என்னை உயர்த்தினீரே நன்றி நன்றி ஐயா. போஷித்து என்னை உயர்த்தினீரே நன்றி நன்றி ஐயா. உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை நாங்கள் போற்றுவோம், உம்மை பாடுவேன், உம்மை நாங்கள் புகழ்ந்து பாடுவோம் ஆண்டவரே. உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். எல்லா துதிகன மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே. எல்லா துதிகன மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே. எல்லா துதிக்கும் கரத்திற்கும் பாத்திரரே மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா. ஒரு நிமிஷம் கூட சத்தத்தை உயர்த்தி எல்லா துதிகன மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே. நல்ல ஸ்தோத்திர பலிகளை கரங்களை தட்டி கர்த்தருக்கு நேராக நாம் ஏறெடுக்க போகிறோம். ஹல்லேலூயா. யாரும் கட்டாயத்தின் பேரில் அல்லாமல் உங்கள் முழு பலத்தோடு முழு இருதயத்தோடு தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி அவரது இடத்திலே பிரசன்னமாய் இருக்கிறதுனால் எங்கள் தெய்வத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். சர்வ வல்லமையுள்ள தெய்வத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம். அவர் மிகவும் மிகவும் உயர்ந்தவர். நாங்கள் அந்த இடத்திற்கு வருவதற்கு முன்பதாகவே எங்கள் தேவன் அந்த இடத்துல வந்தா நாங்கள் ஜெபிப்பதற்கு முன்பதாகவே எங்கள் விண்ணப்பங்களை அவர் அறிந்து வாக்கு கடங்காத பெருமூச்சோடு எங்களுக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார். ஹல்லேலூயா. அவர் நமக்காக அவர் ஜெபம் பண்ணுகிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார். நீங்களும் நானும் தேடி வந்திருக்கிற அவருடைய சமூகமாக இந்த ஸ்தலத்திலே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறபடியினால் நாம தேடி வந்திருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு பதில் நிச்சயமாய் கட்டாயம் இன்னைக்கு அருளப்படும், நிச்சயமாய் நமக்கு கொடுக்கப்படும். எல்லாரும் சொல்லுங்க, தேவ கிருபை பெரிதல்லோ. அந்த கிருபை எனக்கு இன்னும் தேவை, அந்த கிருபை எனக்கு இன்னும் தேவை. அந்த கிருபையினால தான் நான் வாழ்கிறேன், அந்த கிருபையினாலே நான் வழிநடத்தப்படுகிறேன், அந்த கிருபையினாலே நான் உயர்த்தப்பட்டிருக்கிறேன். அந்த கிருபைதான் உங்களையும் என்னை வாழ வைத்திருக்கிறது. எத்தனை பேருக்கு உண்மையா சொல்ல முடியும்? நம்முடைய பலன் அல்ல, நம்முடைய பராக்கிரமம் அல்ல, நம்முடைய பட்டயங்கள் அல்ல, நம்முடைய செல்வ புகழ் அல்ல. நம்மை பலப்படுத்தினது தேவ கிருபை, தேவ கிருபை, தேவ கிருபை. தனிமையிலே நாம் நின்ற பொழுது நமக்கு உதவி செய்தது தேவ கிருபை. அழுது கண்ணீர் வெடித்து வழி தெரியாமல் விழிகள் திகைத்து நின்ற போது, மகனே நான் உனக்கு முன்னே போகிறேன், என்னை பின்பற்றி வா என்று சொல்லி எங்களுக்கு பாதை காட்டினது தேவ கிருபை. எல்லாரும்
ஆண்டவருக்கு நன்றி பலிகளை மாத்திரம் நாம் செலுத்தலாமா? ஹல்லேலூயா. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. எத்தனை பேருக்கு கர்த்தருடைய கிருபை வேண்டும் என்று வாஞ்சிக்கிறீர்கள்? எத்தனை பேர் அந்த கிருபையினால் கர்த்தரை வழிநடத்த வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? அந்த கிருபை எனக்கு ஆலோசனை தரணும். அந்த கிருபை சோர்ந்திருக்கிற என்னை பலப்படுத்த வேண்டும். அந்த கிருபை தொடர்ந்து நான் ஓடுவதற்குரிய பலத்தை எனக்கு தர வேண்டும். நான் தனிமை அல்ல, என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்கிற உணர்வை அந்த கிருபை எனக்கு போதிக்கிறது, தருகிறது. அதை நான் பெற்றுக்கொள்ள ஆசையாய் வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, ஆமாண்டவரே உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்ல, தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்ல. தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்லாத நேரத்தில் எல்லாம் நம்மை அவர் தாங்கினார். தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் நம்மை தேற்றினாரே. கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்தது உங்க கிருபை, உங்க கிருபை. எல்லா தயவுகளும் எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் காரணம் அவருடைய கிருபையே இயேசுவே. நான் என்று சொல்ல எனக்கு ஒன்றுமில்லை, எனக்குள் இருக்கிறவர் தான் இயேசு. அவர் தான் எனக்கு எல்லாம் செய்து முடிக்கிறார், அவர் தான் எனக்கு எல்லாமா இருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் 2 கரத்தை உயர்த்தி அப்பாவை நோக்கி பார்க்க போகிறோம். சங்கீதம் 44:3 சொல்கிறது, அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை, அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை. நீர் அவர்கள் மேல் பிரியமாய் இருந்தபடியினால் உம்முடைய வலது கரமும் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை ரட்சித்தது. இந்த வார்த்தையை எத்தனை பேர் ஆமோதித்து ஏற்றுக்கொள்கிறீர்கள்? நம்முடைய மரணம் அல்ல, நம்முடைய தாளந்துகள் அல்ல, நம்முடைய யுத்த தளவாடங்கள் அல்ல, நம்முடைய கையில் இருக்கிற ஆயுதங்கள் அல்ல, நம்முடைய கையில் இருக்கிற யுத்த காரியங்கள் ஒன்றுமல்ல. எங்களை ரட்சித்தது கர்த்தருடைய முகத்தின் பிரகாசம், எங்களை ரட்சித்தது தேவ கரம், எங்களை விடுவித்தது தேவ வல்லமை. அதனால் நாங்கள் என்று சொல்வதற்கு எங்களுக்குள் ஒன்றுமில்லை. எல்லாம் தேவ கிருபை, எல்லாம் தேவ கிருபை, எல்லாம் தேவ கிருபை. நாங்கள் எங்கள் பட்டயத்தால் ரட்சிக்கப்படவில்லை, நாங்கள் எங்கள் பட்டயத்தால் பாதுகாக்கப்படவில்லை. எங்கள் தேவ கிருபை, எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு பாராட்டின இரக்கம். அதைத்தான் 44ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். நீர் அவர்கள் மேல் பிரியமாயிருந்தபடியினால் உமது வலது கரமும் உமது புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் எங்களை ரட்சித்தது.
இப்ப எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. நான் என்று சொல்ல எனக்கு ஒன்றும் இல்ல, திறமன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்ல. நான் என்று சொல்ல எங்கள் பட்டயம் எனக்கு ஒன்றும் இல்ல, எங்கள் யுத்த தளவாடங்கள் அல்ல. உண்மையில எல்லாம் தேவ கிருபை. என்னிடம் எதுவும் இல்ல, தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை. உங்க கிருபை இல்லைனா நானும் இல்ல. தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை. எத்தனை பேர் சொல்றீங்க? அந்த கிருபை ரெண்டு கரத்தை உயர்த்தி உங்க கிருபை வேணப்பா வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லை. ஒண்ணுமில்லப்பா. கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லை. இயேசுவே. ஒரு விசை கூட உண்மையாய்ந்த வரிகளை உணர்ந்து உண்மையாய்ந்த வார்த்தைகளை அறிக்கை செய்து உங்க கிருபை வேண்டுமே, போதுமே, வேண்டுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லை. இயேசுவே. கரம் தட்டி எல்லாரும் ஆண்டவரே ஒரு விசை கூட ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த கிருபைக்காக நன்றி, அந்த கிருபைக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். 49வது சங்கீதத்தை நாம் நின்றவனமாக வாசிக்க போகிறோம். 49. சங்கீதம் 49. சேர்ந்து வாசிப்போம். ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் இதை கேளுங்கள். பூமியின் குடிகளே, சிறியோரும் பெரியோரும் ஐசுரியவான்களும் எளியவர்களுமாகிய நீங்கள் எல்லாரும் ஏகமாய் செவிகொடுங்கள். என் வாய் ஞானத்தை பேசும், என் இருதயம் உணர்வை தியானிக்கும். என் செவியை ஓமை மொழிக்கு சாய்த்து என் மறைபொருளை சுரமண்டலத்தின் மேல் வெளிப்படுத்துவேன். என்னை தொடர்கிறவர்களுடைய அக்கிரமம் என்னை சூழ்ந்து கொள்ளும் தீங்கு நாட்களில் நான் பயப்பட வேண்டியதென்ன? தங்கள் செல்வத்தை நம்பி தங்கள் திரளான ஐஸ்வர்யத்தினால் பெருமை பாராட்டுகிற ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்னென்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி எவ்விதத்தினாலாவது அவனை மீட்டு கொள்ளவும் அவன் நிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாதே. அவர்கள் ஆத்தும மீட்பு மிகவும் அருமையாயிருக்கிறது, அது ஒருபோதும் முடியாது. ஞானிகளும் மரித்து அஞ்ஞானிகளும் நீர்மூடரும் ஏகமாய் அழித்து தங்கள் ஆஸ்தியை மற்றவர்களுக்கு வைத்து போகிறதை காண்கிறான். தங்கள் வீடுகள் நித்திய காலமாகவும் தங்கள் வாசஸ்தலங்களை தலைமுறை தலைமுறையாகவும் இருக்கும் என்பது அவர்கள் உள்ளத்தின் அபிப்பிராயம். அவர்கள் தங்கள் நாமங்களை தங்கள் நிலங்களுக்கு தரிக்கிறார்கள். ஆகிலும் கனம் பொருந்தியவனாயிருக்கிற மனுஷன் நிலைத்திருக்கிறதில்லை, அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான். இதுதான் அவர்கள் வழி, இதுதான் அவர்கள் பைத்தியம். ஆகிலும் அவர்கள் சன்னதியார் அவர்கள் சொல்லை மெச்சிக்கொள்கிறார்கள். ஆட்டு மந்தையைப் போல பாதாளத்திலே கிடத்தப்படுகிறார்கள். மரணம் அவர்களை மேய்ந்து போடும். செம்மையானவர்கள் அதிகாலையில் அவர்களை ஆண்டு கொள்வார்கள். அவர்கள் தங்கள் வாசஸ்தலத்தில் நிலைத்திருக்க கூடாதபடி அவளுடைய ரூபத்தை பாதாளம் அளிக்கும். ஆனாலும் தேவன் என் ஆத்மாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார். அவர் என்னை ஏற்றுக்கொள்வார். ஒருவன் ஐஸ்வர்யனாகி அவன் வீட்டின் மகிமை பெருகும் போது நீ பயப்படாதே. அவன் மரிக்கும் போது ஒன்றும் கொண்டு போவதில்லை. அவன் மகிமை அவனை பின்பற்றி செல்வதும் இல்லை. அவன் உயிரோடு இருக்கையில் தன் ஆத்மாவை வாழ்த்தினாலும்
நீ உனக்கு நன்மையை நாடினாய் என்று மனுஷன் அவனை புகழ்ந்தாலும் அவன் என்னென்னைக்கும் வெளிச்சத்தை காணாத தன் பிதாக்களின் சந்ததியை சேர்வான். கனம் பொருந்தியவனாயிருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான். ஆமென். ஆமென். கர்த்தர் கொடுத்த சங்கீதத்திற்காக 2 கரத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். அமர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் இந்த 2வது ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை மனதார வாழ்த்துகிறோம், உங்களை வரவேற்கிறோம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே மகிழ்ந்திருக்கிறேன்னு சொல்லுகிறவர்கள் 2 கரமும் உயர்த்துவர்களே சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வாரத்திலும் ஆண்டவர் நமக்கு தருகிற வாக்குத்தத்த வசனம் ஏசாயா 43:19, 43வது அதிகாரம் 19வது வசனம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படியாக கர்த்தர் நமக்கு வழிகள் இல்லாத இடங்களிலே வழிகளை ஏற்படுத்தி தருவார். நமக்காக அவர் பாதைகளை திறந்து தருவார். எத்தனை பேர் விசுவாசத்தோடு ஆமீன் சொல்லுகிறீர்கள்? அல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தையின்படி நம்மை நடத்துவார். இன்னைக்கு இந்த ஆராதனைக்கு நான் முதலாக வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற யாராவது இருந்தால் நீங்கள் ஒரு விசை எழுந்து நில்லுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். நான் இன்றைக்கு தான் இங்கு முதலாக வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற யாராவது இருந்தால் நீங்கள் எழுந்து நிற்கலாம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆவலாக இருக்கிறோம். இன்று முதல் வருகின்ற சனிக்கிழமை வரையிலும் பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கிறவர்கள் எழுந்து நிற்கலாம். பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கிறவர்களுக்கு நல்ல கரங்களை தட்டி வாழ்த்துக்கள் சொல்லுவோம். ஸ்தோத்திரம். இதை சகோதரி எபி அவர்கள் முன்பதாக வந்து இவர்களுக்காக ஜெபிக்க போறாங்க. ஏசாயா 41:18, ஏசாயா 41வது அதிகாரம் 18வது வசனம். உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்கின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை அவர் நீர்க்கேணிகளும் ஆக்குவாரமே. இந்த வார்த்தையின் பிரகாரமாய் கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிக்கும்படி எல்லாரும் 2 கரத்தை உயர்த்தி நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் அவங்களுக்கு நேராக பாஸ்டரோட திருமண நாள் இன்னைக்கு அவங்களுக்கு எல்லாரும் அவங்களுக்கு நேராக மற்ற திருமண நாளை காண்கிறவர்கள் எல்லாருக்கும் நேராக நீங்கள் கரங்களை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிக்கும்படி நீங்கள் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருங்க. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு தந்த அருமையான ஊழியக்காரர் திருமண நாளை என்று காண்கிறார்கள். அநேக திருமண நாட்களை இன்னும் அவர்கள் காண, அநேக பிறந்த நாட்களை காண்கிறவர்கள் அநேக பிறந்த நாட்களை இன்னும் காண கர்த்தர் அந்த வாக்குத்தத்த வசனத்தின்படி உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்கள் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்திரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை நீர்க்கேளும் ஆக்கி என்ற வசனத்தின்படி அவள் வாழ்க்கை முழுவதும் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக ஆண்டவரே உம்முடைய நாமத்தில் நாங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியே செய்கிறபடியினால் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு நடைபெறுகிற ஊழியங்கள் சுவிசேஷ ஊழியம் பொட்டக்குழி பகுதி, கடலோர ஊழியம் தூத்தூர், கடலோர ஜெப ஊழியம் இன்றைக்கு நம்முடைய சபையில் வைத்து ஜெபம் ஏறெடுக்கப்படும். துண்டுப்பிரதி ஊழியம் தொலையாவட்டம் பகுதி, ஜெப நடை ஊழியம் மண்டைக்காடு, கிராம நற்செய்தி கூட்டம் தொழிக்கோடு அருகாமையில் பிச்சவளையில் இருக்கிற சகோதரர் ஐசக் ராஜ் அவருடைய இல்ல வளாகத்தில் வைத்து நடைபெறுகிறது. கிராம நற்செய்தி துண்டு பிரதி ஊழியமும் அந்த பகுதியில் இன்றைக்கு நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படி 2 கரமும் உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கிராம நற்செய்தி கூட்டத்தை உங்கள் கிராமங்களில் நீங்கள் நடத்துவதற்கு நீங்கள் விருப்பப்பட்டால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் ஊரில் வந்து நாங்கள் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு நீங்கள் அதற்குரிய வாசல்களை திறந்து கொடுத்தால் அது நலமாக இருக்கும். அடுத்த மாதம் 2வது வாரம் வரையிலும் அதற்குரிய இடங்கள் தெரிவு செய்யப்பட்டு விட்டது. அதனால் அதற்கு பிறகு இருக்கிற நாட்களிலே உங்கள் ஊரிலே உங்கள் கிராமங்களிலோ இந்த ஊழியத்தை நீங்கள் நடத்துவதற்கு நீங்கள் விருப்பப்பட்டால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம், எந்த பொருட்களுமே நீங்கள் ஒழுங்கு செய்ய வேண்டாம். எல்லாவற்றையும் நாங்களே அதற்குரிய பொருட்களை நாங்கள் கொண்டு வந்து விடுவோம். அதற்குரிய காரியங்கள் எல்லாம் ஒழுங்கு செய்யப்படுகிறது.
அதனால நீங்க தர வேண்டியது இடம் மட்டும்தான். ஒரு இடத்தை மட்டும் நீங்க எங்களுக்கு ஒழுங்கு செய்து கொடுத்தா அந்த இடத்துல வந்து சுவிசேஷம் அறிவிப்பதற்கு காரணமாக ஏதுவாக அமையும். ஜெபியுங்கள். நீங்கள் அதற்காக ஆயத்தமாகும்படி அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். இன்னைக்கு இந்த ஆராதனை முடிந்ததற்கு பிறகு திருச்சபையாருக்கு உணவு கொடுக்கிற குடும்பம் சகோதரர் மோசஸ், சகோதரி பிளஸ்ஸி, பிள்ளைகள் பியூனேஷ், ஆதர்ஷ், இந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி 2 கரத்தை உயர்த்தி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இன்னைக்கு இந்த 2வது ஆராதனை முடிந்ததுக்கு பிறகு நாங்கள் யாரும் பசியாக போய்விடக்கூடாது என்கிற எண்ணத்தோடு நம்முடைய பிள்ளைகள் முன் வந்து இந்த காரியத்தை செய்திருக்கிறார்கள். இதற்குரிய பலனை கர்த்தரின் நிறைவாய் கொடுக்க வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவர், இந்த முழு குடும்பத்தை அவர்கள் செய்கிற வேலைகளையும் காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இதை புசிக்கிற நாங்களும் ஆரோக்கியத்தோடும் ஊழியத்தையும் செய்ய எங்களுக்கு பலன் தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். இந்த 2025ஆம் ஆண்டில் இன்னும் 26 வாரங்கள் இருக்கிறது. 26 வாரங்களுக்கு இடம் இருக்கிறது. நீங்களும் உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் அல்லது உங்களுடைய குடும்பத்தை சார்ந்த யாராவது ஒருவருடைய நினைவு நாளாகவோ இந்த நாளை திருச்சபையோடு இணைந்து நீங்களும் ஜெபத்தோடு அதை சந்தோஷமாய் கொண்டாடலாம். அதனால் நீங்களும் விருப்பப்பட்டால் இந்த நாட்களை முன்கூட்டியே நீங்கள் முன்பதிவு செய்து கொள்ளும்படி அன்போடு நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய சபையிலிருந்து ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய எழுப்புதலை தரும்படி 2 கரமும் உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சீக்கிரமாய் ஒரு புதிய ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் நமக்கு எல்லா அனுகூலத்தையும் செய்து தரும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாம் ஜெபித்து 5 நபர்களுடைய பெயர்கள் எழுதி கொடுத்திருக்கிறோம். அந்த 5 பேரையும் கர்த்தர் இந்த வருஷத்துல ரட்சிக்கும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. நீங்கள் முன்னே போகும் பொழுது முன்பக்கமாய் உண்டியல் வைக்கப்பட்டிருக்கிறது. உதவும் கரங்கள் ஊழியத்தின் மூலமாய் இந்த வருஷம் இறுதியிலே நாம் சில உதவிகளை செய்ய இருக்கிறோம். அதற்காக நீங்கள் இப்பொழுது ஆயத்தமாகும்படி அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மிஷனரி ஊழியத்தை தாங்கி வந்தவர்கள் நீங்கள் தொடர்ந்து அந்த ஊழியத்தை தாங்குங்கள். ஷம்மா தொலைக்காட்சிக்கு நீங்கள் தாங்கி வந்தது போலவும் தொடர்ந்து தாங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொழில் வியாபார ஸ்தலங்கள் வைத்திருக்கக்கூடிய கவனத்திற்கு உங்களுடைய விளம்பரங்களோடு ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் அதில் ஒளிபரப்பு செய்ய நீங்கள் விருப்பப்பட்டால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். அதற்குரிய காரியங்களை உங்களுக்கு நாங்கள் அந்த குறிப்பிட்ட நேரத்திற்குரிய செலவுகளை நீங்கள் எடுத்துக்கொண்டால் உங்கள் தொழில் ஸ்தாபனத்தினுடைய அந்த விளம்பரத்தோடு நம்முடைய ஷம்மா தொலைக்காட்சியிலே அந்த நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பு செய்யப்படும். நீங்கள் அதற்கு முன் வரும்படி அன்போடு உங்களை நாங்கள் கேட்டுக்கொள்வோம். கடந்த வருஷத்தில் கொடுக்கப்பட்ட எல்லா பிரசங்கங்களும் அநேகர் குறிப்பிடுத்துக்கிறீர்கள், அநேகர் நீங்கள் அதை எங்களிடத்தில் கொடுத்திருக்கிறீர்கள். இன்னும் கொடுக்காதவர்கள் நீங்கள் யாராவது இருந்தால் அதை நீங்கள் எங்களுக்கு கொண்டு வரும்படி அன்போடு கேட்கிறோம். அதற்குரிய நல்ல பரிசையும் உங்களுக்கு நாங்கள் தருவதற்கு ஆவலாக இருக்கிறோம். 2 கரம் உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமா, பிரசங்க குறிப்பு இதுவரையிலும் நீங்க கொடுத்தவங்களுடைய புத்தகங்கள் இங்கே முன்பக்கமாக வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதை இன்றைக்கு மறவாமல் எடுத்து சொல்லும்படி உங்களை நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தருடைய கிருபை நல்லது. எத்தனை பெற்றோர்கள் சொல்ல முடியும், என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் தவறாம தினந்தோறும் வேதம் வாசிக்கிறாங்க? இருக்கிற பெற்றோர்கள் எல்லாம் சொல்ல முடியுமா, தினந்தோறும் எங்கள் பிள்ளைகள் தவறாமல் வேதம் வாசிக்க? நிறைய பேர் சொல்றாங்க வேதம் வாசிக்கிறாங்க, ஆனா நிறைய பேருக்கு தமிழ் தெரியல. என்ன தெரியல? நம்முடைய தாய்மொழி தெரியல. 12ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைங்களை கூப்பிட்டு நீங்க ஒரு அதிகாரம் வாசிங்கன்னு சொன்னா 5 வசனம் வாசிக்கிறதுக்கு 10 நிமிஷம் எடுக்கிறாங்க. இப்படிப்பட்ட அவல நிலை நம்முடைய தாய்மொழிக்கு வந்திருப்பது ரொம்ப கஷ்டம்தான். அதனால பிள்ளைகள் நீங்க வேற லாங்குவேஜ் நல்லா படிங்க, இங்கிலீஷ் படிங்க, பிரெஞ்சு படிங்க, ஹிந்தி படிங்க, எல்லாம் நல்லது தான். ஆனால் தமிழ் மொழியும் கண்டிப்பா படிக்கணும். கடந்த 2-3 வாரங்களாகவே வாலிபர் கூட்டத்திலே வாலிப சகோதரர்களுக்கு நான் சொல்லியிருந்தேன், பிப்ரவரி 11ஆம் தேதி நமக்கு விடுமுறை, அப்படிதானே? பிப்ரவரி செவ்வாய்க்கிழமை 11ஆம் தேதி விடுமுறை. ஆனால் பிள்ளைங்கிட்ட நான் என்ன சொன்னேன்னா, விடுமுறையில் உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன், நீங்கள் சந்தோஷமாக வீட்டில் இருந்து நல்லா கொண்டாடுங்க, நல்லா சந்தோஷமாக லீவை என்ஜாய் பண்ணுங்க. விடுமுறைக்கு உங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸும் தரமாட்டோம். ஆனால் விடுமுறைக்கு முந்தின நாள் ஸ்கூலுக்கு போயிட்டு நேராக சர்ச்சுக்கு வந்துடணும். சர்ச்சுக்கு வந்து நாளை மாலை 5 மணி முதல் 9 மணி வரையிலும் வாலிப சகோதரர்கள் சின்ன பிள்ளைகளுக்கும் வேதத்தை வாசிக்கிற ஒரு முயற்சி. சமீபத்தில்
ஒரு போதகரோடு பேசி கொண்டிருந்தேன். அவங்க சொன்னாங்க, 13 மணிக்கூரில் எங்களுடைய பிள்ளைகள் ஆங்கில வேதாகமத்தை, நியூ டெஸ்டமெண்ட் புதிய ஏற்பாடையும் 15 மணி நேரத்தில் தமிழில் புதிய ஏற்பாட்டையும் முழுவதுமாய் முடித்து விட்டார்கள். அப்படின்னா வாசிக்கிறது இல்லை, ஆடியோ பைபிளை ஹெட்ஃபோனில் கேட்டுட்டு அதுக்கு கூடவே என்ன பண்ணணும், வாசிக்கணும். அது ஹைலைட் ஆகி வந்துட்டே இருக்கும். ஒவ்வொரு வார்த்தைகளும் காதில் கேட்கணும், கண்ணு வச்சு பார்த்து பைபிளில் நாம் வாசிக்கணும். இப்படி ஒரு முயற்சி. பிள்ளைங்களுக்கு நிறைய பேருக்கு தமிழ் தெரியலை, அவர்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்கும். காதில் கேட்பாங்க, வசனத்தை வாசிப்பாங்க. அதனால் பெற்றோர்கள் நாளைக்கு உங்கள் பிள்ளைகளை நீங்கள் சரியாக 5 மணிக்கு அவங்க இங்கே இருக்கிறது போல் ஸ்கூல் முடிஞ்சவொடனே நேராக அனுப்பி வச்சுருங்க. எக்ஸ்ட்ரா கிளாஸ்லாம் இருந்துச்சுன்னா கூட நீங்களே ஸ்கூலுக்கு ஃபோன் பண்ணி என்ன பண்ணுங்கள், அனுமதி கேளுங்க. அடுத்த நாள் விடுமுறை தான். விடுமுறை ஆனதுனால 5 மணி முதல் 9 மணி வரையிலும் பிள்ளைகளுக்கு இந்த காரியத்தை நாங்கள் நியமித்திருக்கிறோம். சகோதரிகளுக்கு என்னைக்குன்னு சொல்லி பிற்பாடு அது அறிவிக்கப்படும். நாளைக்கு வாலிப தம்பிமார்களுக்கு இந்த காரியத்தை நாங்கள் நியமித்திருக்கிறோம். பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் அனுப்பி வைங்க. நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு 5 புத்தகமாவது, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், அப்போஸ்தலர் 5 நாங்கள் என்ன பண்ணுறோம், முடிப்பதற்கு பிரயாசப்படுறோம். கூடுமானம் மட்டும் இன்னும் இருந்துச்சுன்னா நல்லமாக இருக்கும். கண்டிப்பாக உங்களை பிள்ளைங்களை குறைந்தபட்சம் 4 புத்தகங்களை வாசிக்காமல் நாளைக்கு நாங்கள் விட மாட்டோம். சரியா? இல்லை, ஆயத்தமாக வாங்க. கர்த்தர் உங்களை நடத்துவார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இப்பொழுது ஒரு பாடலை பாடும் பொழுது கர்த்தருக்கு என்று காணிக்கைகளை நாம் கொடுக்கிறோம். அதற்கு முன்பதாக ஒரு ஜெப விண்ணப்பம். நம்முடைய திருச்சபையை சார்ந்த புத்தகடை பகுதியிலிருந்து சகோதரி மரிய இருதயம் அவங்களும் அவங்களுடைய சகோதரிகளும் பலவீனமாக இருக்கிறாங்க. கர்த்தர்களுக்கு ஒரு பூரணமான சுகத்தை கொடுக்கும்படி 2 கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, அநேக குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட இவங்களை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறீர். ஸ்தோத்திரம் அப்பா. அநேக குடும்பங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாழ்வதற்கு இவங்களும் பிரயோஜனமாக இருக்கிறாங்க. நீங்கள் எல்லாருக்கும் தெரியும். அன்பு தாயார் மரிய இருதயத்துக்கு அவளுக்கு நல்ல சுகத்தை தாங்கப்பா, நல்ல பலனை தாங்கப்பா, ஆரோக்கியத்தை கர்த்தர் உடைய சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை பலப்படுத்தும். சந்திரமோகன் என்கிற ஒரு சகோதரர், அவங்களும் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறாங்க. அவர்களுக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று மருத்துவர் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் சில காரணத்தினால் அறுவை சிகிச்சை தாமதமாய் கொண்டிருக்கிறது. கர்த்தர் ஏற்ற நேரத்தில் நல்ல சுகத்தை கொடுக்கும்படி 2 கரத்தை உயர்த்தி கர்த்தர் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் இப்பொழுதும் கொடுக்கிற இந்த காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளும். பலனை ஆண்டவராகிய தேவனுக்கு நிறைவாய் கட்டளையிட வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். இது உம்முடைய நாமத்தின் மகிமைக்காய், ஊழியத்திற்காய் இது பயன்படட்டும். இது எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தப்படுகிறதோ அந்த இடத்தில் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிற பொழுது வருகிற ஆசீர்வாதங்களுடைய பிள்ளைகளுக்கு சொந்தமாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் நினைவுகள் இன்று அழிந்தாலும் என் நினைவிருக்கும் பிரசன்னமே. என் நினைவுகள் இன்று அழிந்தாலும் நினைவிருக்கும் பிரசன்னமே. என் போகையிலும் வருகையிலும் என் துணையாயிருக்கிறீர். நான் சோர்ந்தாலும் மனம் தளர்ந்தாலும் வார்த்தையால் என்னை தேற்றுகிறீர். போகையிலும் வருகையிலும் என் துணையாயிருக்கிறீர். நான் சோர்ந்தாலும் மனம் தளர்ந்தாலும் வார்த்தையால் என்னை தேற்றுகிறீர். பிரசன்னராய் கூட இருப்பவரே, அற்புதராய் கூட வருபவரே, என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கே. பிரசன்னராய் கூட இருப்பவரே, அற்புதராய் கூட வருபவரே, என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கே.
பங்கே நீர் என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கே நீர் என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கே என் உறவுகளின் என்னை மறந்தாலும் நிரந்தரமே பிரசன்னமே என் உறவுகளின் என்னை மறந்தாலும் நிரந்தரமே பிரசன்னமே நான் வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் என் துணையாயிருக்கிறீர் என் தனிமையிலும் வெறுமையிலும் வார்த்தையால் என்னை தேற்றுகிறீர் வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் என் துணையாயிருக்கிறீர் என் தனிமையிலும் வெறுமையிலும் வார்த்தையால் என்னை தேற்றுகிறீர் பிரசன்னராய் கூட இருப்பவரே அற்புதராய் கூட வருபவரே என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கே பிரசன்னராய் கூட இருப்பவரே அற்புதராய் கூட வருபவரே என்னை விட்டு விலகாத நல்ல பங்கே நீர் என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கே நீர் என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கே எனக்குள் இருப்பவர் நீர் மிகவும் பெரியவர் என் பட்சமாயிருப்பவர் நீர் உலகத்தை ஜெயித்தவர் என் நடுவில் இருப்பவர் சர்வ வல்லவர் எனக்காயிருப்பவர் நீர் நம்பத்தக்கவர் பெரியவர் என் பட்சமாயிருப்பவர் நீர் சர்வ வல்லவர் என் நடுவில் இருப்பவர் நீர் உலகத்தை ஜெயித்தவர் எனக்காயிருப்பவர் நீர் நம்பத்தக்கவர் பிரசன்னராய் கூட இருப்பவரே அற்புதராய் வருபவரே என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கே பிரசன்னராய் கூட இருப்பவரே அற்புதராய் கூட வருபவரே என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கே நீர் என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கே நீர் என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கே நல்ல கரம் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும் எங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்கே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் என்று அப்படியே நாம் முழங்கால் படியிட்டு கர்த்தருடைய நாமத்தை நாம் இப்பொழுது ஸ்தோத்திரித்து நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தாவே நீங்க எங்களுக்கு போதும் ஆண்டவரே, உம் சமூகம் எங்களுக்கு இன்பமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போது நம்முடைய குடும்பங்களின் ஆசீர்வாதத்திற்காக, நம்முடைய சரீர சுகத்திற்காக, வேலைகள் உயர்வுகளை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு வழிகளை திறந்து தரும்படியாக நம்ம எல்லாரும் நம்முடைய சொந்த தேவைகளுக்காக மட்டுமே இப்போது ஜெபம் பண்ண போறோம். உலகத்துக்காகவோ எழுப்புதலுக்காகவோ சபைக்காகவோ வேறு யாருக்காக நீங்க ஜெபம் பண்ண வேண்டாம்.
உங்க சொந்த தேவைகள் பூர்த்தி செய்யப்பட நீங்க இப்போ ஜெபம் பண்ண போறீங்க. ஹalleluya. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்குப்பா. நீங்க போதும் ஏசப்பா. எத்தனை பேர் சொல்லுங்க உங்க சமூகம்? சமூகம் எனக்கு பாடலில் சேர்ந்து பாட போ.